தாவேகா பொறுத்து ஒரு மாசம் தான் ஆகுது. எதிர்கட்சி தலைவர் பேசியிருக்காரு, இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய காலம் வெகு விரைவில் வருகிறது. ஒரு மாச காலத்துக்கு நம்ம சரியான மார்க் போட முடியாது. ஏன்னா பெண்களின் பாலியல் குற்றச்சாட்டுகளை பார்த்தா நேற்று ஒரு ஆங்கில பத்திரிகை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிடங்களுக்குள்ள எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்தது என்பதும் எந்தெந்த ஊர்ல மேப்பே போடலாம். ரொம்ப மனதுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம் அதில் அக்கறை செலுத்தவில்லை என்பது எல்லாவற்றிற்கும் மேலாக ரிப்போர்ட் கார்டு கொடுக்கணும்னா டோட்டல் ஃபெயில் மார்க்கு பெண்கள் பாதுகாப்பில் கொடுக்க முடியும். அதனால முதல்ல நீங்க உங்களோட பெண்கள் பாதுகாப்பை அதிகரிக்கும் போதுதான் உங்களுக்கு மதிப்பும் கூடும், மதிப்பெண்ணும் கூடும். பெண்கள் மரியாதையாக நடத்தப்படாத ஒரு சமூகம் நிச்சயமாக மதிக்கப்படாது. அப்படிதான் இன்னைக்கு தமிழகத்துல தாவேகாவோட ஆட்சி நடைபெறுகிறது என்பது மிக மிக மனவேதனையோடு நான் இங்கே பதிவு செய்கிறேன். இதுக்கு மேல என்ன மார்க் போடணும்? பெண்களை பாதுகாக்காத ஒரு அரசுக்கு மேல என்ன மார்க் போட முடியும்ன்றது எனக்கு தெரியல. அதனால முதல்ல அதை பாதுகாக்க வேண்டும் என்று இல்ல, அதை அதிக பாதுகாப்பு இல்ல. அதாவது நான் வேற யாரோட கருத்து இங்க சொல்ல விரும்பல. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் குழந்தைகளுக்கு அதிக அக்கறையோடு இதுல ஏன் இந்த பாதுகாப்பெல்லாம் கொடுக்கப்படுகிறது என்றால், நியாயமாக எழுதுகின்ற மாணவர்கள் அநியாயமாக உள்ளே சில பேர் வந்து அவர்களின் வாய்ப்புகளை தட்டி பறித்துவிடக் கூடாது என்பதற்காக ஏற்படுத்தப்படுகின்ற இத்தனை பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் சொன்னேன், சிங்கப்பெண் படையை நான் கூட ஒரு ட்விட்டர்ல போட்டிருந்தேன். பெண் குழந்தைகளை பலியாகும் ஓநாய்கள் உங்கள் கண்களில் தெரியவில்லையா? சிங்கப்படை கண்களில் இந்த பெண்களை கசக்கி போடும் ஓநாய்கள் தெரியவில்லையா? இல்லை என்றால் சிங்கப்படை இருந்தும் தமிழக பெண்கள் அசிங்கப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, முதலமைச்சருக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதை நான் வேதனையோடு பதிவு செய்கிறேன். நிதியமைச்சர் பேசும்பொழுது மத்திய அரசு வரக்கூடிய நிதிகள் முறையா வரல. அதாவது நான் நிதியமைச்சரை கேட்டுக்கிறேன், இந்த ஒரு வாரத்துல மட்டும் 7500 கோடி ரூபாய் இந்த ஜீரா என்ற ஊரக வேலை வாய்ப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதம் மட்டுமே. அதே மாதிரி அடிப்படை கட்டமைப்பு மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள் 1000 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. அடிப்படை தேவைகளுக்கு இந்த ட்விட்டர்ல கூட போட்டிருக்கேன் 7500 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக மேனட்டால இப்போ இந்த ஒரு வாரத்துல மட்டுமே 7500 கோடி ரூபாய் 7500 கோடி ரூபாய் 1000 கோடி ரூபாய். ஆக மத்திய அரசு மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் துறையிலேயே அவர்கள் என்ன கேட்டார்களோ அவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால சும்மா போன ஆட்சி மாதிரியே மத்திய அரசின் மீது குறை சொல்லிக் கொண்டு இவர்கள் தப்பிக்க முடியாது என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன்.